ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு ஏ ப்ளஸ் செட்டப்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக தெரியல. பட் அது என்னன்றதை கிளியராக சொல்கிறேன் நான். ஒரு ஏ ப்ளஸ் செட்டப்ன்றது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை சப்ளை டிமாண்ட் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதில் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. அந்த ட்ரேட் பண்ணுறப்ப அந்த ஜோன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, ஹை ப்ராபபிலிட்டி ஜோனுன்றதை முதல்ல செக் பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா டைமிங். ஸோ செஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க அந்த செஷனில் அந்த ஜோன் வந்து கனெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். தென் மூணாவது அந்த செஷன் அந்த ஹை ப்ராபபிலிட்டி ஜோன், மூணாவது அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் பியரிஸில் இருந்தால் அந்த ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ண பார்க்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு பியரிஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் புல்லிஸில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா அந்த ட்ரேடை வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒரு ஏ ப்ளஸ் செட்டப். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ஜோனாக இருக்கணும், தென் அது செஷனில் மீட் பண்ணுறதா இருக்கணும், தென் அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட அலைன் ஆகிருக்கிற அந்த ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான் பார்க்கணும். ஸோ இது மூணுமே வந்துட்டு ஒரே இடத்துல மீட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ன்றது பர்ஃபெக்டாக கொடுக்கும். அந்த இடத்துல லாஸ் ஆச்சுன்னா கூட மினிமம் லாஸ் ஆகும். பட் இதில் வந்துட்டு செஷன் ப்ளஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்குது. பட் வந்துட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேட் வந்து ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஜோன்லேயே இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, தென் அது வந்துட்டு ஒரு செஷனில் மீட் ஆகாத ஒரு ஏரியாவாக இருக்குன்னா அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஏ ப்ளஸ் செட்டப்பை ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு செஷனில் இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது, பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ அதனால் சொல்கிறேன், ஏ ப்ளஸ் செட்டப்ன்றது 3 க்ரைட்டீரியா வந்துட்டு எல்லாமே ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்ன்றது கொடுக்குமே தவிர வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை 2 கன்ஃபர்மேஷனை வச்சு வந்துட்டு ஏ ப்ளஸ் செட்டப்பில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட முடியாது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே இடத்துல மிங்கிள் ஆகணும். ஸோ இப்போ நான் காலைல வந்துட்டு ஏ செஷனில் ட்ரேட் பண்ணுறேன்னா 6:30 இருந்துட்டு 9 o'clock வரைக்கும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் மட்டும் அந்த மொமெண்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப அந்த குறிப்பிட்ட டயத்தில் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதா, ஹையர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா, ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குதா, ஸோ இது 1:2 போகுமா, இல்லை 1:3 போக சான்ஸ் இருக்கான்றது நீங்கள் ஓவராலாக வந்துட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இதே இல்லாமல் நான் வந்து ஒரு நியூயார்க் செஷன்லையும் லண்டன் செஷன்லையும் ட்ரேட் பண்ணி வச்சவங்களே நான் லாஸ் ஆவேன். காரணம் என்னென்னா அதை நான் எடுத்து பழகினது கிடையாது, அந்த செஷனோட அந்த ஒரு நேச்சர்ன்றது எனக்கு தெரியாது. அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த செஷன் ஒர்க் அவுட் ஆகுது, எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, அது எந்த டைம் ஃப்ரேமில் ஒர்க் அவுட் ஆகுது, பட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மிங்கிள் ஆகிறப்ப மட்டும் தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமே தவிர வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு மட்டுமே எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் வந்துட்டு ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணணும். 3ல் வந்துட்டு ஏதாவது 1 மிஸ் ஆச்சுனாலும் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிங்க, பிரச்சனை கிடையாது. அது எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி லாஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள், அது உண்மையில ரிசல்ட் கொடுக்குதா இல்லை வந்து ஏதாவது வந்துட்டு இடத்துல ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு அந்த எமோஷனல் ட்ரேடு ஓவர் ட்ரேடுன்றது வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வச்சு பண்ணுங்கள், பட் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் மஸ்ட்.